இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டரோட கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். அதில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், பேர்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட டெஃபினிஷன் பார்த்துடலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இட் இஸ் டிஃபைன்ட் as set of values and set of operations. ஸோ இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ஒன்லி இட் வில் டிஃபைன்ஸ் அபவுட் த வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்காது. அதனால தான் இதை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் as an abstract because it is free from your implementation. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். how we are going to do அப்படிங்கிறது இருக்காது. what are the things but it won't deal with the how. ஸோ ஃபெமிலியராக நம்மளுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுடைய டெஃபினிஷன் தெரியும். ஸோ வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன்? த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். எசென்ஷியல் அப்படிங்கிறதா எது தேவையோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஹைட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி ஹைட் பண்ணி எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா it is called as an abstraction. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ கார் டிரைவர் கார் டிரைவர் he want to know only about the how to drive the car, இல்லையா? எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியணும். தட் இஸ் அ வீல் எப்படி டேர்ன் பண்ணணும், அப்புறம் எப்படி ஆக்சிலரேட்டர் எப்படி கொடுக்கணும், பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் டிரைவருக்கு தெரியணும். அவங்களுக்கு என்ஜினோட பார்ட்டும் இல்லை வேறு எப்படி தட் இஸ் இந்த டயர் எப்படி எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன வேண்டியதில்லை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது, ஹைட் ஆயிடுது. ஸோ அந்த கார் டிரைவருக்கு எது மட்டும்தான் வேணும், he want to know about how to drive and then he doesn't care about the what type of the tires and then how the engine is working and all. So it is an example for the abstract data type. To facilitate data abstraction, there is a need to create two type of functions. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா, there is a need to know about the constructors and selectors. So constructors and selectors are the functions. ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் தான். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் யூ த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் யுவர் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க டேட்டா டைப்லேருந்து வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கு செலக்டர்ஸ் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டு கிரியேட் த சிட்டி. சிட்டி இஸ் அன் ஆப்ஜெக்ட் and then the three parameters are the name, lat and long, that is a latitude, longitude and city name. So make city அப்படிங்கிறது it is the function that is nothing but your constructor. constructor constructor functions யூஸ் பண்ணி abstract data type create பண்ணியிருக்காங்க. அதில் name of the function is the make city and city is the name of the object. So parameters are the name, latitude and longitude. So get the information get பண்ணுறதுக்கு selectors யூஸ் பண்ணணும். இங்கே 3 selector functions யூஸ் பண்ணியிருக்காங்க. get name of city, get latitude of city and get longitude of city. ஸோ இந்த 3 functions யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can get the name, latitude and longitude. These are the selectors. ஸோ இங்கே ஒரு pseudo code கொடுத்துருக்காங்க. pseudo code அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is nothing but similar to your
algorithm and flowchart. ஸோ இது அல்காரிதம் ஃப்ளோசார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் we are going to convert into programming language. So similarly we are representing the problem in the pseudocode. pseudocode-ல P வந்து சைலண்ட், அதனால தான் அதை என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், pseudocode-ன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த pseudocode யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளமை ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த நொட்டேஷன் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1, சிட்டி 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1, சிட்டி 2 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are finding out the distance between the city 1 and city 2. So how they are finding out? ஸோ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணி சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை கெட் பண்ணுறாங்க. லேட்டிடியூட் அண்ட் இந்த லாங்கிடியூட் 1ல் வந்து சிட்டி 1ஓட லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் கெட் பண்ணிக்கிறாங்க. லேட்டிடியூட் 2 அண்ட் லாங்கிடியூட் 2ல் சிட்டி 2ஓட லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிட்டி 1 அண்ட் சிட்டி 2. ஸோ ரெண்டுடைய லேட்டிடியூடும் அண்ட் இந்த லாங்கிடியூடுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் they are finding out the square root, so that you are getting the distance between the city 1 and the city 2. ஸோ இதனுடைய பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீனில். that is how to construct the abstract data type அப்படிங்கிறதுக்கு. when you are going to pass a parameters and then when you are going to use the function called as an make city of, it will create the city object with the latitude and longitude. Next one, it is a pictorial representation for the selectors. when you are going to pass a city parameter to the get name of, it will get the name of the city, and then the get latitude means it will get the latitude of the city, and then the longitude, it will get the longitude of city. Thank you, students.